அபி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சாரிய வந்து அழகா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்களும் அந்த சாரிய வேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ள ரூமுக்கு போறாங்க. அப்ப கரெக்ட்டா சுந்தரியும் வந்து முரளியும் என்ன பண்றாங்க, அபிய பத்தி 1க்கு 2ஆ சொல்லி விடுறாங்க. இந்த மாரி அபி ராசி கெட்டவ. அவ வந்து இந்த மாரி அவ குடுத்த புடவைய கட்டினா அவ வந்து வாழ்க்கை வந்து உருப்படாது அப்படின்னு நம்மலாம் சொல்லி விடுறாங்க. அதெல்லாம் கேட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. உடனே பொண்ண போய் சாரிய கழட்ட சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ராகவ் என்ன பண்றாரு, சப்போர்ட் பண்ணி பேசுறாரு நம்ம அபிக்கு. இங்க பாருங்க, அபி மாரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டா. அவ தனியா நின்னு அவ்ளோ பிரச்சனையும் சால்வ் பண்ற ஒரு பொண்ணு. அவள மாதிரி யாருமே எங்கேயுமே கிடையாது. அவள பத்தி தப்பா பேச உங்களுக்குலாம் அருகதையே கிடையாது. அவ என் மனைவி. என் மனைவிய வந்து மோசமா பேச அருகதை இங்க யாருக்குமே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க முதல்ல அபிகிட்ட சாரி கேளுங்க. அப்படி கேட்கலன்னா இந்த நிமிஷமே நாங்க இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு அவங்க ஃப்ரெண்டோட அப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி பேசுற அபி. அபி என் பொண்ணு மாதிரி. அவள என்ன வேணாலும் பேசலாமா? பாரு, அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் 2 பேரும் வந்து அந்யோன்யமே இல்லன்னு சொன்னியே. பார்த்தல்ல, புருஷனுக்காக பொண்டாட்டியும், பொண்டாட்டிக்காக புருஷனும் எப்படியெல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பு இருந்தாவே போதும். அவங்க வாழ்க்கைய அவங்க நல்லபடி வாழலாம். அபி நல்ல வாழ்க்கை வாழ எப்படி சொல்லுவ? பார்த்தல்ல உன் கண்கூடாவே அவன் புருஷன் எப்படி வந்து சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதா அபி நல்ல வாழ்க்கை தான் வாழ்றான்னு சொல்லிட்டு. ஏதோ சந்தர்ப்பத்துல என்னவோ நடந்து வச்சுட்டு என்ன வேணாலும் பேசுவியா நீ? இப்ப ராசி கெட்டவன் எப்படி எந்த மூஞ்சி வச்சு நீ அபிய சொல்வ அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க அவங்க. சாரிம்மா அபி அப்படின்னோனே, பரவாயில்ல சித்தி அப்படின்றாங்க. சரி விடுங்க, என் ஒய்ஃப் ஏதோ தப்பா பேசிட்டாங்க. அதுக்காக தயவுசெய்து மன்னிச்சிடுங்க எல்லாருமே. இங்க பாரும்மா அபி, நீயும் என் பொண்ணுதாம்மா. என் பொண்ணு மட்டும் எனக்கு எல்லாம் முக்கியம் இல்லைம்மா. நீ வந்து எடுத்து கொடுத்த இந்த புடவை தான் என் பொண்ணு கட்டுவா. வேற புடவை கட்டவே மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உன்னை ராகவே பார்க்குறாங்க. உன்னை எல்லாருமே ராகவை பார்த்து பெருமையாக நினைக்கிறாங்க. பாட்டி வந்து ராகவ் கிட்ட சொல்கிறாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல ராகவ். நீ வந்து அபியை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவு அபியை நீ புரிஞ்சு வச்சிருக்கடா. எனக்கு இது போதும்டா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ராகவ் அப்படியே இருக்கும்போது அபி ஓடி வந்து அப்படியே பின்னாடி பக்கம் அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் எனக்காக இந்த அளவு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் என் மான மரியாதை காப்பாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல அபி, இதில் என்ன இருக்குது? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கோம். ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்காத அபி. இங்கே பாரு, எப்போவுமே சொல்கிறேன், உன்னை பற்றி எனக்கு எப்பவுமே மனசில் பெருமையாக தான் இருக்கும். அது என்றைக்குமே மாறாது அபி அப்படின்னு சொல்கிறாரு. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நடிக்கலை, உண்மையை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல அபிக்கு. அப்படியே வந்து கண்ணீர் சிந்துறாங்க. கண்ணீரை தடுச்சு விடுறாரு. சரி, இப்போ உன் ஃப்ரெண்டோட வந்து ஃபங்க்ஷனுக்கு தானே வந்திருக்க, உன் ஃப்ரெண்டு கூட நீ ஆட்டம் போட வேணாவா, சந்தோஷமாக இருக்க வேணாவா சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு, போய் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவங்க சந்தோஷமாக அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து முரளிக்கும் வந்து சுந்தரிக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்படி தாங்க முடியல அவங்களால. அப்படியே பார்த்து என்ன இது ராகவா, இது என்னால் நம்பவே முடியல. அன்றைக்கி ரூமில் வந்து அப்படி பேசுனா, உன்னை நான் வெறுக்கிறேன்னா இப்போ என்னென்னா இப்படி பேசுகிறான், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறார். எனக்கு தான் ஒன்றும் புரியல இவன் பண்ணுறது. வரமாட்டான்னு நினச்சா வந்துட்டான். வந்து அபியை பார்த்து அவ்வளோ பெருமையாக பேசுகிறான். எல்லாரும் வந்து இப்போ அபியோட ஃபேமிலியும் ராகவோட ஃபேமிலியும் பார்த்து அப்படியே வந்து பேசியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ராகவ் தான் வந்து எல்லாமே வந்து அபிக்கு பார்த்து பண்ணுறான். அதை பார்க்கும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்க, இவங்க அந்யோன்ய தம்பதிகள் தான் நினைக்கிறாங்க. ஐயோ, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, என்னால் தாங்க முடியல அப்படின்றார் முரளி. நீங்கள் தாங்கினாலும் இப்போ அதானே நடக்குது அப்படின்றாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படியாவது அபிக்கும் ராகவுக்கும் பெரிய சண்டையை மூட்டி விடணுமே, அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக ஆகாது. இப்போ என்ன சண்டை மூட்டி விடணும், ஏதாவது பண்ணணும். இங்கேருந்து போகிறதுக்குள்ளேயும் அபியும் ராகவும் வந்து 2 பேரும் பழையபடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் 2 பேரும் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்ன பிளான் வச்சுருக்கியோ பார்த்து பண்ணு அப்படின்றாங்க சுந்தரி. இங்கே வந்து அபியும் அனுவும் பேசிக்கிறாங்க. அப்போ அனு வந்து சொல்கிறாங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, ராகு இந்த அளவு உன்னை புரிஞ்சுக்கிருக்காரு அப்படின்னு. எனக்கே ஒன்றும் புரியல அனு, அவர் ஏன் இப்படி புரிஞ்சுக்கிறாருன்னு தெரில. என்னை பற்றி ரொம்ப வந்து மோசமாக பேசிட்டு இருப்பார், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார். இப்போ என்னென்னா என்னை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு. எனக்கு ராகவை புரிஞ்சுக்கவே முடியல அனு அப்படின்னோடனே, பார்த்தல ராகு எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லிட்டு, இனிமேட்டாவது ராகுவனையும் ஒழுங்காக குடும்பம் நடத்துங்க, 2 பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, ஆனால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்றாங்க. என்னடி நீ கல்யாணம் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ட்ரை பண்ணுற, வேறு என்ன சொல்கிறது அப்படின்றாங்க. அவங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அத்தை போய் எல்லா விஷயத்தையும் ராகவ் கிட்ட சொல்கிறதுக்கு போயிட்டாங்க. நான் தான் அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்தேன். என்னடி சொல்கிறேன்? ஆமாம், அத்தைக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி வைக்கணும். இந்த விஷயம் அஞ்சலி அக்காவுக்கு காதுக்கு போனால் என்ன ஆகும் இப்போ இருக்க நிலமையில. ஆமாடி, முதல்ல அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.